தாவேகா தலைவர் விஜய் அரசியல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஏன் ஒவ்வொரு பொலிட்டிஷியன் வீட்டுக்கும் போயிட்டு, அவருடைய அப்போசிஷன் வீட்டுக்கு எல்லாருக்கும் டைரக்ட்டா போயிட்டு மீட் பண்ணிட்டு இருக்காருன்னு சில பேருக்கு தெரியும். பல பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அவருடைய பண்பு வெளிப்பட்டாலும், இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நெறைய ப்ளே பண்ணிட்டு இருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல ஒரு செய்கை செஞ்சாங்கன்னா, அதுக்கு பின்னாடி 1000 செயல்கள் இருக்கும். அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி ஏன்னா, இப்போ வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டியா 118 எம்.எல்.ஏஸ் இவங்கள சப்போர்ட் பண்ணியாகணும். ஓகேங்களா? அந்த பெரும்பான்மை காட்டுறதுக்காகவும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய இவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட்டிங்லயே வந்தோனே எதிர்க்க தேவையில்ல. இந்த எலக்ஷன்ல இது முடிஞ்சது. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மெஜாரிட்டி இல்லாதது ஒரு காரணமா போயிருக்கு. ஓகே. இது எல்லாமே தமிழ்நாட்டுல நடக்குது. நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, வேர்ல்ட் வைட் என்ன நடக்குதுன்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஏன்னா, என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி யுஎஸ் உடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, டைரக்ட்டா சைனாக்கு போயிட்டு அங்க இருக்க ஷி ஜின்பிங் அங்க இருக்க பிரசிடென்ட்ட டைரக்ட்டா மீட் பண்ணியிருக்காரு. இவர் போய் அங்க மீட் பண்ணதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பல கோடி மக்களுடைய எதிர்காலம், அவருடைய வாழ்வாதாரம் எல்லாமே இந்த ஒரு பெர்சனால சால்வ் பண்ண முடியும். ஏன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே பல லட்சம் குடும்பத்த போய் அஃபெக்ட் பண்ணும். அது நல்ல விதமாவோ, கெட்ட விதமாவோ. அதனால இவ்ளோ பெரிய ஹெட் அவங்க 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டுலயே மிகப்பெரிய நாடுனா அமெரிக்கா. பணம் வைஸ் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பெரிய நாடு. சைனா அதுக்கப்புறம் நெறைய இருக்கு. இவங்க 2 பேருமே டெக் வைஸ் ஜெயண்ட் பயங்கரமான ஆட்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்கன்னா, அதுவும் முக்கியமா இப்ப இருக்க சிச்சுவேஷன். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன சிச்சுவேஷன் வேர்ல்டு வைட் மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு வாரத்துல முடிஞ்சிரும்னு ஆரம்பிச்ச அந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற அந்த ஈரான் வார் இப்ப வரைக்கும் முடியாம மோர் தென் 70 டேஸ் தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 70, 75 டேஸ்க்கு மேல இருக்கும். இப்ப வரைக்கும் முடியாம போய்க்கிட்டு இருக்கு. யுஎஸ் ஈரான் வார்ல டைரக்ட்டா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனா இன்டைரக்ட்டா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 தலைவரும் இப்ப டைரக்ட்டா மீட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பேசுனாங்க? எதுக்காக இந்த மீட்டிங் நடக்குது? அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா கிளியரா கொண்டு வந்திருக்கேன். நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோ இத பேஸ் பண்ணி தான் இருக்க போது. வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ இந்த மீட்டிங்க பத்தி தான் இருக்க போதுன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் இந்த விசிட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்து இப்ப தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட்ன்னு சொல்றாங்க. இத்தன வருஷம் கடந்து யுஎஸோட பிரசிடென்ட் டைரக்ட்டா சைனாக்கு போய் மீட் பண்றதுல இவ்ளோ நாட்கள் இருந்திருக்கு. அப்பனா யோசிச்சு பாருங்க அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒரு நாடு இன்னொரு நாட சந்திக்கிறாங்கன்னா, மெயினானது அவங்களுடைய நல்உறவு பேணுன்றத அது எதுக்காக பேணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பிசினஸ் டீல்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? அதனால ஆல்ரெடி யுஎஸ்ஏ சைனா மேல நெறைய டாரிஃப் போட்டிருந்தாங்க. இருக்கதிலே ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் டாரிஃப் சைனா மேல தான் போட்டிருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 145% அளவுக்கு சைனா மேல யுஎஸ் உடைய டாரிஃப் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா சைனாவும் யுஎஸ் மேல டாரிஃப் போட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான மேட்டர் என்னன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட் முடிவுக்கு வரணும். இதுக்கான சொல்யூஷன் ஏன்னா கடந்து போய்க்கிட்டே இருக்கு. யுஎஸ்ஆல எவ்வளோ நாளும் அடிக்க முடியும். ஆனா யுஎஸோட நேம் பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் இந்த வார்ல ஸ்டேபிளா நின்னாலே போதும். ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நின்னாலே ஈரான் இந்த வார்ல ஜெயிச்சதா தான் அர்த்தம். ஆனா யுஎஸ் அடிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தா மட்டும் தான் அவங்க ஜெயிச்சதா ஒத்துக்க முடியும். ஏன்னா யுஎஸ் உடைய பவர் அந்த அளவுக்கு வேர்ல்டுலயே மிகப்பெரிய ஒரு ராணுவம் வச்சிருக்கிறது யுஎஸ் மட்டும் தான். அவங்க ஈரான் அடிக்கும்போது எந்த அளவுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் ஈரான இவங்களால அடிக்க முடியவே இல்ல. இப்போ வரைக்கும் க்ளோஸ் பண்ண முடியல. ஆனா இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு வாரத்துல இத முடிச்சுட்டு நான் வெளில வருவேன்னு ட்ரம்ப் ஓப்பனா பேட்டி குடுத்திருந்தாரு. ஓகே, ட்ரம்ப்பால முடியும். ஆனா ஏன் முடியல? இப்போ வரைக்கும் முடியலன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க சில பேக்கப் பண்ற ஒரு மேட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்களேன். உக்ரைனுக்கும், ரஷ்யாவுக்கும் வார் போய்க்கிட்டு இருக்கு. உக்ரைன் எப்படி சொல்றது? நம்ம தமிழ்நாட்ட எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாடு அளவு தான் உக்ரைன்னா, ரஷ்யா இந்தியா அளவுக்கு பெருசு. இப்போ வரைக்குமே அந்த வார் முடியாம இத்தன நாள் போய்க்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன், நேட்டோ உக்ரைன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் ரஷ்யா ஒரு நாடால உக்ரைன இப்போ வரைக்கும் முடிக்க முடியல. சேம் கான்ஃப்ளிக்ட்ஸ் இதே தான் பிரச்சனை. ஈரான சப்போர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றது ரஷ்யா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்த் கொரியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினான மேட்டர் சைனா சப்போர்ட் பண்றதுனால ஐ மீன் இந்த நேட்டோவால இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈரான அடிச்சு வெளில தள்ள முடியல. நேட்டோன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நேட்டோல பல நாடுகள் சப்போர்ட் பண்ணல. ஒய்? பிகாஸ்
இவங்க இருக்காங்க இல்லைங்களா? இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ண இந்த போர அமெரிக்கா வாண்டடா போய் இன்வால்வ் ஆன ஒரு மேட்டர்னால நெறைய நேட்டோ நாடுகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை. மிகப்பெரிய சப்போர்ட் ஈரானுக்கு இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்பன்னு கிடையாது. வார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இன்னமுமே இருக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவா இருக்கிற ரீசனுக்காக தான் இவங்க டைரக்ட்டா போய் ட்ரம்ப் வந்து டைரக்ட்டா சைனாக்கு போய் ஷி ஜின்பிங்க பார்த்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த மீட்டிங்க்கான அஜெண்டாஸ் என்னென்ன? மொத்தம் கிட்டத்தட்ட 4 அஜெண்டாவோட தான் யுஎஸ் வந்து டைரக்ட்டா சைனா போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல முதல் முக்கியமான அஜெண்டா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்கனாமிய பூம் பண்றதுக்கு. ஆல்ரெடி இவங்க மிகப்பெரிய எக்கனாமியா இருந்தாலும், அமெரிக்கா கிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமே அவங்களுடைய கடன் தான். அமெரிக்காவுக்கு ஓவரான கடன் இருக்கு. அவங்களுடைய இப்போ வந்து டீட்டெயில்ல படி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய வருமானத்த தாண்டி அவங்களுடைய கடன் அதிகமா இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்ப இருக்க பிராக்டிகலான சிச்சுவேஷன். ஸோ, எப்படி நம்ம நாட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வேணுமோ, அதே மாரி அவங்களும் வந்து அந்த ஒரு மனிய ஜெனரேட் பண்ணா மட்டும் தான் அவங்க சஸ்டெய்னபிளா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய இன்கம்ம ஜெனரேட் பண்றது மாரி ட்ரேடிங்க்கு அவங்களுடைய ட்ரேட வந்து கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெயினா ஒரு 2 கம்பெனியோட போறாங்க. என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, Boeing அது மட்டும் இல்லாம Qualcomm. இந்த 2 கம்பெனியும் வந்து இன்னமுமே சைனால வந்து அக்செப்ட் பண்ணணும். சைனால வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். வை? பிகாஸ் சைனாவால வந்து நெறைய வந்து கன்சியூம் பண்ண முடியும். சைனா வந்து மிகப்பெரிய மார்க்கெட். சைனா, இந்தியா 2மே மிகப்பெரிய மார்க்கெட். இந்தியா ஆல்ரெடி இந்த Boeingனா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஏர்பிளேன் இந்த மாரியான இந்த ஏர்கிராஃப்ட் பேஸ்டான ஒரு கம்பெனி அது. அது வந்து அந்த ஒரு ஏரோப்ளேன ஃபுல்லா மேக் பண்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, Boeing. ஆல்ரெடி இந்தியா நெறையாவே வாங்கிட்டு இருக்கோன்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்க இந்தியால இருக்க பெரிய, பெரிய கம்பெனிஸ்ல இருக்க முக்கியமான ஃப்ளைட்ஸ் எல்லாமே Boeingஆல செய்யப்பட்ட ஃப்ளைட்ஸ் தான்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சைனாக்கு வருவோம். இப்ப சைனா கிட்ட போய் டீல்ல என்னென்ன வச்சிருக்காங்கன்னா, Boeing அது பிளஸ் அது மட்டும் இல்லாம Qualcommன்ற கம்பெனியும் இவங்க வந்து ஃபியூச்சர்ல அக்செப்ட் பண்ணணும். அதுக்கான பிசினஸ் டீல்ஸ் பேச போயிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற கான்ஃப்ளிக்ட். மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற கான்ஃப்ளிக்ட் நான் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். முன்னாடியே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஏன் சைனா முக்கியமா? ஏன் ரஷ்யா கிட்ட போய் பேசியிருக்கலாம்ல? சைனா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் இந்த ஒரு போர சஸ்டெய்னபிளா இப்ப வரைக்கும் ஒரு ப்ராப்பரான்னு சொல்ல முடியாம இருந்தாலும், இப்ப வரைக்கும் அவங்களால தாக்கு பிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான மேட்டர் அவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஆல்ரெடி ஈரான் கிட்ட இருந்து யாரும் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த நிலைமையில, ஏன்னா ஈரானுடைய மிகப்பெரிய மணி பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆயில் தான். அந்த ஆயில் ரிசோர்ஸ வச்சு மட்டும் தான் இப்ப வரைக்கும் அவங்களுடைய தேவைகள பூர்த்தி செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த வாருக்கு ஸோ அந்த எரியிற கட்டைய புடுங்குனா ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி தான். பணத்த எங்க இருந்து வருதோ அத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ட்டு சைனாக்கு மிகப்பெரிய சைனா தான் வந்து மிகப்பெரிய ஆயில் பையர் ஈரானுக்கு. சைனாவுடைய 75லிருந்து 80% ஆயில் ஈரான் கிட்ட இருந்து மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலாம். அமெரிக்கா கிட்ட இருக்கு. இவங்க கிட்டலாம் இருந்து வாங்காம, சவுதி கிட்ட இருக்கு. இவங்க கிட்டலாம் வாங்காம, ஈரான் கிட்ட இருந்து 70-85% அப்ப யோசிச்சு பாருங்க. சைனா எவ்ளோ பெரிய நாடு. எவ்ளோ க்ரூட் ஆயில் அவங்களுக்கு தேவைப்படும். அது எல்லாமே 75-85% வந்து ஈரான் கிட்ட இருந்து சைனா வாங்குறனால மிகப்பெரிய பையரா இருக்காங்க. ஸோ, அதுக்காக சைனா கிட்ட போயிட்டு இவங்க வச்ச ஒரு கோரிக்கை தான், நீங்க ஆயில் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி ஆகணும். இல்லன்னா வந்து அந்த போர் இன்னுமே நீண்டுகிட்டு தான் போகும் அப்படின்றது ஒரு மேட்டர். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இந்த பிரச்சனை போய்க்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் முடியல. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடி மட்டும் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, இது வந்து ப்ராப்பரா திறக்கணும். ஏன்னா வந்து எல்லா உலக நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா வந்து யுஎஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. யுஎஸ்ஸ கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா நாடுமே அந்த பிரச்சனையில இருக்காங்க இல்லைங்களா? ஸோ, அதனால இப்போ அத வந்து திறக்கிறதுக்கு எப்படி ஆல்ரெடி பாகிஸ்தான வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது வந்து சக்சஸ் ஆகி முடியல. பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் முடியலன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, அதனால யுஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனா மூலியமா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சைனா மூலியமா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். 3வது முக்கியமான பாயிண்ட் தாய்வானுடைய செக்யூரிட்டி இஷ்யூ. தாய்வான ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. அதாவது யுஎஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்வான பேக் பண்றாங்க. தாய்வான் வந்து ரொம்பவே ஒரு சின்ன நாடு. ஆனா, சைனாவோட சேரவே முடியாது. சைனா கிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தனியா வந்த ஒரு நாடு. சைனா யுஎஸ் வந்து தாய்வான ஏன் சப்போர்ட் பண்றாங்க? நான் நெறைய வீடியோ போட்டிருக்கேன். வை? பிகாஸ் அவங்க கிட்ட இருக்க அந்த சிப் மேனுஃபேக்சரிங். உலகத்திலே மிகப்பெரிய சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாய்வான் தான். அவங்கள்ட்ட இருந்து மட்டும் தான் மோர் தென் 60-70% ஆஃப் சிப்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்ணப்படுது. அவங்களால மட்டும் தான். ஒரு சின்ன இடத்துல இருந்து தான் வரப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து
சவுத் கொரியா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சவுத் கொரியா அவங்க வந்து சிப் மேனுஃபேக்சரிங்ல பெரிய ஆளா இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸோட அலையன்ஸ்ல தான் இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, இப்போ ரீசென்ட்டா வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய அந்த ட்ரில் அவங்க ஆர்மி ட்ரில் நெறைய நடத்தியிருக்காங்க. முக்கியமா தாய்வான் கிட்ட நடத்தியிருக்காங்க. தாய்வான் கிட்ட நடத்தியிருக்காங்கன்னா, அவங்க தாய்வான போய் அடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க அட்டாக் பண்றதுக்கு. ஸோ, அத வந்து கம்மி பண்ணி ஆகணும். உங்களுடைய ட்ரில் பண்றதெல்லாம் நிறுத்துங்க. உங்களுடைய செக்யூரிட்டிய வந்து எங்களுக்கு குடுத்தாகணும். ஏன்னா வந்து பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? தாய்வான் தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து சிப்ப சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தாய்வானுக்கு ஒரு சிப் சப்ளை ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, எதுவுமே ப்ராப்பரா நடக்காது. ஏன்னா, வேற யார்கிட்டயுமே அந்த சிப் சப்ளை ப்ராப்பரா இல்ல. இது மட்டும் கிடையாது. இது 4வது பாயிண்ட். அது மட்டும் இல்லாம, அவங்கள்ட்ட முக்கியமா வச்ச ஒரு பாயிண்ட் ரா மெட்டீரியல் உடைய ரேர் எர்த் மினரல் உடைய டீலிங். ரேர் எர்த் மினரல்ல டாப் நம்பர் 1 இருக்கிறது இப்ப வரைக்கும் சைனா தான் இருக்காங்க. வேற யார்கிட்டயுமே கிடையாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டீலிங்கும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா எது பேசினாலும் இது கண்டிப்பா வந்தே ஆகும். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ எப்படி பூஸ்ட் அப் பண்ணணும்? சைனாவும், யுஎஸும் சேர்ந்து பண்ணலாம். இதுதான் வந்து 4வது பாயிண்ட்டா வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பாயிண்ட் தான் இவங்களோட இன்னைக்கான அஜெண்டாவா இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் பேசினதும் இதுதான்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எத்தன கோடி மக்கள் வந்து அஃபெக்ட் ஆவாங்க? எத்தன கோடி மக்கள் நல்ல விஷயமாவோ, கெட்ட விஷயமாவோ அஃபெக்ட் ஆவாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் யுஎஸ் வந்து சைனா கிட்ட வச்ச கோரிக்கைகள். சைனாவும் இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நடந்துட்டு இருக்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியல மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. வெளியில நாட்ல அதாவது யுஎஸ் என்ன மூவ் நடந்தாலும், யுஎஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்மளும் பாதிக்கும். ஏன்னா, யுஎஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்தியா வந்து மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கும். ஓகேங்களா? எதனாலனா, யுஎஸ் கிட்ட தான் நம்ம அவ்ளோ பொருள விக்கிறோம். யுஎஸ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா, இந்தியா ஆட்டோமேட்டிக்கா அடி வாங்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதனால தான் வெளிநாட்டுல நடக்குது வேர்ல்டு வைட் என்னென்ன நடக்குதுன்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம்ன்றதும் இங்க நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ, இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இருக்கு. இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, புடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மாத்திக்கணும், உங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் பார்த்து நான் அது ஒரு வீடியோவா மேக் பண்றேன். நாளைக்கான வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.